தமிழ் பேசும் உறவுகளுக்கு சண்டே காலை வணக்கம். நம்ம அப்படியே போய்க்கிருந்தோம். இன்னைக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சலவை தொழிலாளி அயன் பண்ணிக்கிருந்தாரு. அவரோட கஷ்டத்தை பார்ப்போம் அப்படின்ட்டு எப்படி அயன் பண்ணுறாருன்னு பார்ப்போம்ன்ட்டு பார்த்துக்கிருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சட்டையை வந்து ஒரு 5 நிமிஷத்தில் அயன் பண்ணார். உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு இந்த வயசான காலத்துலேயும் ஒரு 5 நிமிஷத்தில் சட்டையை அயன் பண்ணுறாரு அப்படின்னு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஆனால் அவரோட கஷ்டத்தை கேட்கும் போது தான் தெரிஞ்சிச்சு. அந்த அயன் பாக்ஸோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்குது. தூக்கி நம்மளால் அயன் பண்ண முடியல. காலைல வந்து அவர் கறியை போட்டு அயன் பண்ணி அந்த ஒரு சட்டைக்கு பார்த்தீங்கன்னா 20 ரூபா 30 ரூபா வாங்குறாரு. பாக்ஸை தூக்கி அயன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆனால் நாங்கள் பார்க்குற வேலைக்கு தகுந்த ஊதியம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கம்மியாக தான் கொடுக்குறாங்க. இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 சட்டைக்கிட்டாச்சும் அயன் பண்ணுவேன். பார்த்தீங்கன்னா சாயங்காலம் உடம்பெல்லாம் டயர்டாகிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இருந்தாலும் அந்த ஒரு வயசுக்கு வந்து உழைச்சி சாப்பிடணும்னு நினைக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. உங்களோட பேர் என்னன்னு கேட்டோம். அவர் பேர் பார்த்தீங்கன்னா பிச்சை. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சாகிற வரையும் உழைச்சி தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். உங்களுக்கு ஒரு ஐயா, உங்களுக்கு ஒரு சல்யூட்டு, உங்களுக்கு ஒரு வணக்கம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அங்கேருந்து.